Hi friends, வணக்கம். Welcome to our Cook with Ganya YouTube channel. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாகிங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சுண்டலை வந்து நல்லா கழுவிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. காலையில் வந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பெருசாக இருக்கும் சுண்டல். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். ஒரு குக்கரில் வந்து இந்த ஒரு கப் அளவு சுண்டலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வந்து 2 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு இதை வந்து இதுலேயே கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் மட்டும் கொடுங்க. 2 விசில் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு குக்கர் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜல்லடியில் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுண்டல் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு சூப்பரான ஃப்ரை ரெசிபி வந்து செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தோடனே நம்ம சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா சுண்டலையும் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடணும்னு தோணும். பார்க்குறீங்களே தவிர நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுண்டலை வந்து எல்லாத்தையும் இதே மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தயிர் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுண்டல் கூட வந்து இந்த எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து மெதுவாக வந்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கரில் விசில் கொடுத்தனால கொஞ்சம் சுண்டல் சாஃப்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் மேலாக்க இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு ஃபைனலாக மறுபடியும் ஒரு தடவை கையால் வந்து இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் இதை வந்து அப்படியே ஊற வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க எண்ணெயில். இது வந்து 10 நிமிஷத்தில் சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். வெளியிலேருந்து நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறாம வீட்டிலேயே வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம நல்லா ஹைஜீனிக்காகவும் வந்து செய்வோம். அதே மாதிரி பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் வந்து இருக்கும். வெளியிலேருந்து எந்த எண்ணெயில் வந்து அவங்க செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கொஞ்சம் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வாய்ஸ் வந்து இப்படி இருக்குது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் வந்து பொரிச்சு எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா சுண்டலையும் வந்து நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1 கப் சுண்டலுக்கு வந்து நான் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி எல்லாம் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.